வணக்கம், வெல்கம் டு அனீஸ் கிச்சன். மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. வடுமாங்காய் எப்படி போடலான்னு பார்க்கலாமா? ஒரு 4 கிலோ அளவுக்கு நான் வடுமாங்காய் எடுத்திருக்கேன். அதில் வெம்பல், அழுகல், அடிப்பட்டது இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா ட்ரை ஆக்கிடுங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இதை ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் போடுங்க. கண்டிப்பாக பிளாஸ்டிக் பக்கெட்டில் தான் போடணும். எவர் சில்வர் பாத்திரத்துலலாம் போட வேண்டாம். பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டுட்டு 50 கிராம் அளவுக்கு விளக்கெண்ணெய், ஒரு 100 கிராம் அளவுக்கு உப்பு, இது ரெண்டையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அப்போ அந்த விளக்கெண்ணையும் உப்பும் அந்த மாங்காவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதே மாதிரியே காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, ஒரு 3 நாளைக்கு இதே மாதிரியே குலுக்கி குலுக்கி விட்டுட்டே இருங்க. 2 தடவை காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை பண்ணால் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி தோல் எல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த விளக்கெண்ணையும் உப்பும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி தண்ணி விட்டுடுச்சு. இப்போ இந்த மாவடுவை தண்ணியை நல்லா இருத்துக்கலாம். தண்ணியை நல்லா இருத்துட்டு இந்த தண்ணியை வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ 3 டம்ளர் தண்ணி இருக்குது அப்படின்னா இதை அடுப்பு பற்ற வச்சு 2 டம்ளர் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு சுண்ட விடுங்க. ஒரு வாணலி எடுத்துட்டு அதில் 50 கிராம் அளவு கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டையுமே நல்லா படப்படன்னு புரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். அதே வாணலியில் ஒரு 200 கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகாய் நான் 4 கிலோவுக்கு 200 கிராம் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா 1/4 கிலோ கூட சேர்த்துக்கலாம். நல்லா அதையும் வறுத்து எடுத்து தனியாக நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஆறுனதும் காஞ்ச மிளகாய், கடுகு, வெந்தயம் இது மூணையுமே நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல மிக்சியில் நல்ல பொடியாக இருக்கும், நைஸ் பொடியாக எடுத்துட்டு இதை நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவடு இருக்கு இல்லையா, அதில் அந்த ஆறுன நல்ல உப்பு தண்ணியை நல்லா ஆற வச்சு அதில் ஊற்றிக்கோங்க. கூடவே இந்த அரைச்ச பவுடரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கைவிடாமல் ஒரு தடவை நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு சின்ன கண்டெய்னரில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு பீங்கான் ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் கூட கெடாமல் இந்த மாவடு அப்படியே இருக்கும். ரொம்ப ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.